என்ன பப்ளி என்ன பண்ண போற இன்னைக்கு என்ன வச்சிருக்க? பாயாசம் பண்றேன். பாயாசம் பண்றியா? சரி 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 சரி. பச்சரிசி பாயாசம் அந்த கோயில் இந்து கோயில் எல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த அந்த டேஸ்ட்ல பண்றேன். இந்து கோயில்ல தான் கொடுப்பாங்களா? சரி வீட்ல எல்லாரும் பண்ணுவாங்க வீட்ல பாயாசம். எல்லாரும் பண்ணுவாங்க, பொங்கலுக்கு பண்ணுவாங்கல்ல இந்த பாயாசம் தானே பண்ணுவாங்க. சரி 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 சரி. பாயாசத்தை பார்ப்போம், பாருங்க பாயாசம் எப்படி வைக்க பார்ப்போம். பச்சரிசி நல்லா குழஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், மண்டவளம் போட்டிருக்கேன். மண்டவளம் வந்து உடைக்க முடியாமல் ரொம்ப தண்டி தண்டியாக போட்டிருக்கேன். ஏன்னா அது ஃப்ரிட்ஜ் உள்ள இருந்தது, அதனால இங்கே வந்து இப்படி மண்டவளம் கிடைக்காது, ஊரில் தான் கிடைக்கும். அதனால ஊரில் உள்ள மண்டவளம், அது ஊரில் உள்ள மண்டவளம் ஊரில் இருந்தே வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டாக் வச்சுருக்கணும் ஃப்ரிட்ஜில். எப்போ வேணுமோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து உடைக்க முடியும் மாட்டேங்குது. பாயசம் ஆயிடுச்சுன்னா அங்கே கொஞ்சம் காட்டு செம்ம அந்த கரண்டியில் எடுத்து எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. இந்த கலர் வரட்டும், ஏன்னா மண்டபம்லாம் நிறைய கிடக்கு. இல்லை பாயாசம் சாப்பிட்டா எனக்கு இந்த மண்டலம் மட்டும் பாயாசம் சாப்பிட்டா தலை சுத்தம். ஒன்றும் செய்யாது. பச்சரிசி பாயாசம் உங்களுக்கு ஒன்றுமே செய்யாது. என்ன பாயாசம் உங்களுக்கு பிடிக்காது? சேமியா பாயாசம் பிடிக்காது. தெரியவேணான்னு தெரியலையே. பாயாசம் வந்தேமா தெரியுதான்னு தெரியல, மண்டல் எல்லாம் தெரியல. ஆனால் நல்லா மனத்து கிடக்கு. நானே ஸ்டாண்டில் வச்சு எடுக்கேன், அதனால அப்படிதான் இருக்கும். சிலவங்க பாவு காய்ச்சி ஊற்றுவாங்க. நம்ம மண்டபத்தை போட்டு வைப்போம். பாருங்க நட்புக்களை என்ன பண்ணுறேன்னா பாயாசம் வைக்கிறேன். நல்ல பச்சரிசி பாயாசம். மண்டபம் கிடக்கா நல்லா கரையணும். தெரிக்குது, கொஞ்சோண்டு குறைப்போமா? எப்படி இருக்கு பற்றி விடுங்க. மட்டை பாயாசம் பண்ணுறேன். நல்லா சூப்பராக கலர் ஆகிட்டு. நம்ம முந்திரி தாளிச்சு ஊற்றணும் நெய்யில். நெய் இல்லை, கொஞ்சோண்டி இருக்கும். அந்த நெய்யை வச்சு நம்ம ஊற்றணும். எப்படி கொதிக்கு தட்ட 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 தட்டன்னு கொதிக்கு. நம்ம கொஞ்சம் ஏலக்காய் போடுவோமா? நெய் இல்லை, இருக்கிறதுக்கு சூடு பண்ணுவோம். டப்பா இழக்கும். நெய் கொஞ்சோண்டி கிடைக்கும். ரொம்ப நெய் சேர்த்தாலும் இவங்களுக்கு பிடிக்காது, அதனால கம்மியாக இருந்தாலும் ஊற்றிடணும். ஏலக்காய் பவுடர் எவ்வளோ பெல் அடிக்காங்க பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வரேன். பக்கத்து வீட்டுக்காரன் வந்துட்டான், அதான் பெல் அடித்தான். சரி ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. நல்லா கிண்டி அடுப்பை குட்டி வச்சுட்டு நல்லா மணத்து விடுவோம். நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த தண்ணி பதம் வந்தாதான் கொஞ்சம் ஆற ஆற நூச்சுன்னு தான் அடையும். ஆற ஆற கட்டியாகும், நல்லாயிருக்கும். அப்படி இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அப்பெல்லாம் நொறுக்கி போட்டு சாப்பிட்டா அதுக்கே மெட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் பாயாசத்துக்கு அப்பளம் நொறுக்கி போட்டு சாப்பிட்ருக்கீங்க சொல்லுங்க. அப்பளம் ஆனால் பாயாசம் இருந்தாலே நான் அப்பளம் போட்டு தான் சாப்பிடுவேன். நல்லா இருக்கும். மறுபடியும் அது கட்டியாக இருக்கு, அதனால் அடுத்து கட்டியாக இருக்கு. நெருப்பு இந்த மாதிரி கட்டியாக இருக்கு.
இன்னொரு சின்ன வெட்டி கிடக்கலாம். கிண்டி விடுவோம், கிண்டி விட கூட தண்ணி வேற வருது, தண்ணி சத்தம் வேற உங்களுக்கு கேட்கும். நம்ம போய் குளிச்சுட்டு இருக்கேன். என்ன வேலைக்கு போயிட்டு வந்தாங்க, அதெல்லாம் குளிச்சுட்டு இருக்கேன். அப்பளம் வந்து இந்த ஊரப்பளம்லாம் இங்கே மும்பையிலே இருக்கு, கிடைக்கும். துண்டு என்னங்க கேமரா சாலும் இருக்கு, சாலும் எப்படி நெய்யாக்கிட்டேன்னா உருக்கிட்டேன்னா மழை நேரம்லாம் அதான் கட்டியா இருக்கு, நிறைய இருக்கான நெய். அப்பா இனிமே யூஸ் பண்ண மாட்டேன், ஒன் டைம் அப்படியே தீத்துரும். என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பாயாசம் பண்ணுறோம் அப்படி ஐடியாலாம் இல்லை. சரி பண்ணணும் அப்படின்னு இப்போ பண்ணுறேன். மதியம் சீக்கிரம் சாப்பிட்டாச்சா, கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு ஏதாச்சும் சாப்பிடணுங்க. யாராச்சும் அனுபவம் இருந்தால் அப்படி சொல்லுங்க, யார் வீட்டிலலாம் அப்படி நடக்கும். சரி சுத்தம் பண்ணியாச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்னா அடுத்து ஆஃப் பண்ணிட்டு வேண்டாமோ, சரி இருக்கட்டும். முந்திரிலாம் வேண்டாம்னா திங்க மாட்டோம். காஞ்ச முந்திரி, முந்திரி பருப்பு சாப்பிடுவோம், முந்திரி பழம் நிறைய சாப்பிட மாட்டோம். அப்பா பாயசம் வைக்க நான் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டேன். வச்சு முடிச்சுட்டேன். இது என்ன பண்ணுற, முந்திரி போட போறியோ? ஆமாம், முந்திரி நெய்யும் முந்திரியும் போட்டு, ஏன்னா நம்ம முந்திரி பழம் வந்து சாப்பிட மாட்டோம். போட்டால் நல்லாயிருக்கும், நானும் சாப்பிடுவேன். நீ தான் போட முடியுங்க. வேண்டாம் பாயசம் மக்களே இங்கே வருங்க. பாயசம் என்ன இப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னா நீங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். நான் காமிக்கேன் போருங்க, இது ஊற்றும் போது காமிங்க பாருங்க. நெய்யில் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிட்டு. பதாம் போடணும், பிஸ்தா போடணும். வாங்கிட்டு வந்தால் நான் போடுதேன், வாங்கிட்டு வாங்க பாருங்க. கிஸ்மிஸ் போடணும், கிஸ்மிஸ் இருக்கு போட முடியும், முந்திரி பழம் போட முடியும். டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும். வா 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 வா, மனம் எப்படி இருக்குதுமா, ஜம்மையாக இருக்குது. ஜம் 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 பாருங்க. என்ன இவ்வளோ கட்டியாகிட்டு, இது என்ன கட்டியாக இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பாயசம் எப்படி இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க இந்த பாயசம், எல்லார் வீட்லேயும் வச்சுருப்பாங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஈவினிங்க்கு ஏதாட்டு லைட்டாக அப்படியே போட்டு சாப்பிட்றதுக்காக பண்ணியிருக்கா. அப்பளம் நுறுக்கி போட்டு சாப்பிடலாம். அது பாயசத்தை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் வச்சு சாப்பிடணும், இவன் சாப்பாடு மாதிரி சாப்பிடுவா பாருங்க. சொல்லக்கூடாது, நெய்யை முடிஞ்சிட்டு போல இருக்கு. காலி போதும் டப்பா உள்ள விட்டுறத, இலைக்கு போயிட போகுது. அடுப்பு கிட்ட தான் வச்சு இலக்குனே, ஏன்னா நெய்யை கட்டியா அதான் டப்பா ஃபுல்லாக இலகிரும். அது அப்படியே இலக்குவா. அப்புறம் அடுத்த டப்பா இப்போ வேண்டாமா, இது சும்மா டூப்ளிகேட் டப்பா, அது அப்படிதான் இருக்கும். அது நெய்க்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படி தூக்கி தூர போட்டுருணும். சரி அப்பளம் பொரிச்சிட்டு சாப்பிட்டு பார்ப்போம். அப்பளம் பொரிக்குமா, பாம்பையிலலாம் நல்லா வச்சுப்போம். சரி அப்பளம் வந்து எல்லாரும் பொரிக்கிறது தான், அதனால் பிறகு சாப்பிடும்போது வீடியோ எடுத்து ஆட் பண்ணலாம். ஆமாம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அரிசி பாயசம் ரெடி, நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தா சொல்லுவோம். ஏலக்காய் பறக்குவார்,
ஏலக்காயோட தூசி எதுவும் வந்து கிடந்துடக்கூடாது உங்களுக்கு. பாயாசம் பாருங்க, ஒதுக்கி இதுதான் பாயாசம். இந்த காஜு வந்து முழுசு முழுசாக போடுறத விட வெட்டி வெட்டி போட்டேனே நல்லா வந்துருக்கும். உள்ளே போடுறோம். சரி, நானும் அப்படி போட்டேன், அவசரம். இதில் இப்படி இந்த அப்பளம் இருக்கலாம், அப்பளம் இருக்கு பாருங்க, என் புருஷன் எப்படி சாப்பிடுறாருன்னு பாருங்க. உடச்சி விட்டேன். ஆமாம், அப்பளம் நொறுக்கி போட்டு தான் சாப்பிடணுமா? அப்படிதான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்பளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லெவலாக இருக்கும். யாரெல்லாம் எல்லாத்தையும் உடச்சி இதில் போட்டிருக்கோம். அவளுக்கு இல்லை பாடுங்க பாடுங்க. வேணும்னா அப்பளம் பொரிச்சிக்கலாம், அவ்வளோதான். ஏன் முன்னாடி இல்லைன்னு என்ன இருக்குது, இது அவளுக்கு. ஐயோ அப்பளம் பறக்கு. மாறினா நல்லா இருக்கும். அது இலையில வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இலை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இலை. அதுக்கு ஸ்டேஷனுக்கு போனோம். ஒரு இலை 10 ரூபா, 12 ரூபா. 12 ரூபா. இப்போ 15 ரூபா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஜெப்டூவில் போட்டோம்னா நல்ல இலையாக வர மாட்டேங்குது. பாருங்கள், இந்த சரலாக்கு கிண்டுற மாதிரி இந்த சின்ன கப்பில் வச்சு கிண்டுவாங்களா, அப்படி போட்டு கிண்டிகிட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. காட்டுங்க, அப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல பாருங்க. அப்போ அழகாக இருக்கு, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு. எத்தனை அப்பளம் நறுக்கிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கண்ணே. நாளைக்கு சொல்லிடுறேன், அவ்வளோதான் சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிட்டாலும் நைட்டு எங்கெங்க சாப்பிட முடியும்? அது 2 தோசை சாப்பிட்டா போதும். தோசை டெய்லி தோசையாகிட்டு நைட்டு சோறு சாப்பிட கிடையாது. ஆமாம், சாப்பிட மாட்டேங்கிங்கல்ல சோறு சாப்பிடாம. பாருங்க எப்படி இருக்குது, கிண்டி வச்சாச்சா. இன்னும் இந்த கொஞ்சம் ஆறும், சூடு ஆறுன அப்புறம் சாப்பிட்டோன்னு வைங்களேன், அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். சரி, நான் சாப்பிடலாம். ரொம்ப சூடு ஒதுக்கணும். நல்ல இனிப்பு, ரொம்ப இனிப்பு. ரொம்ப இனிப்பாக இருக்கா? ஒரு காஜு இருக்கு, அப்புறம் காட்டுங்க பாயசம் தானே. ஐயோ, நான் உங்களுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுருவேன், ஏன்னா என் பாயாசத்தில் நீங்கள் போட்டீங்க. இப்போ தான் கீழே வைக்கவே கீழே வந்துருக்கு. எனக்கெல்லாம் தெரியாது, அது வந்து நீங்கள் பாயாசத்தில் போட்டீங்க. எப்படி இருக்குது? மற்ற பாயாசம் பிடிக்காது. பச்சரிசி பாயாசம் கூட கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பால் பாயாசம் சுத்தமாக பிடிக்காது. தலை சுத்தம், உங்களுக்கு தலை சுத்தம் வரும் அப்படின்னு. சிறுபருப்பு பாயாசம் அது ரொம்பவும் சாப்பிட மாட்டாங்க, இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று எடுக்கிறோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, நீங்களும் சாப்பிடுவீங்கன்னா இப்படி அப்பளம் போட்டு சாப்பிடுவீங்களா? கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். சரியா? பிடிச்ச நாளைக்கு பண்ண ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.